ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை புதுசாக யாரும் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயந்தான் மக்களே. என்னென்னா உள்ள வீடியோக்குள்ளே பாருங்கள், தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ எங்கே போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, தமிழில் பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கூட்டுறவு பேங்க் தான் போயிட்டுருக்கோம். போகையில் நான் வந்து சும்மா தான் வீடியோ எடுத்தேன். இப்போ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். கூட்டுறவு பேங்க் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா நகை வைக்கிறதுக்காக. ஏன்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, ஏதாவது வந்து நமக்கு ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னாக்கா எப்படியா நம்மளுக்கு எதுவும் அடிக்கலாம் அப்படிங்கிற, தள்ளுபடி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வைக்கலாம்னு இருக்கோம். அங்கே தான் போயிட்டுருக்கோம் மக்களே. புதுசாக நம்ம சேனலை யாரும் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள ஐக்கானை, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. நான் புதுசாக வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுறேன். நான் வந்து கிராமத்து வாழ்க்கை முறைகளை பற்றியும் எனக்கு தெரிஞ்ச வீடியோக்கெல்லாம் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த நிறை குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் வந்து திருத்திக்கிறேன். அது மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியலை. யூடியூப்பில் தெரியாத விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து எனக்கு தெரிஞ்சது தெரியாதது தான். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், தெரியாததை கேட்குறேன், எனக்கு சொல்லித்தாங்க. கூகுளெலாம் சர்ச் பண்ணி தான் நான் ஓரளவு கரெக்டு தான் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து காட்ட மாட்டேங்குது மானிட்டேஷன் ஆப்பில். அது என்னென்னோ எப்படிங்கிறது யாராவது அந்த வீடியோ பார்க்குறவங்க, அனுபவம் உள்ளவங்க தெரிஞ்சால் சொல்லித்தாங்க. நான் அதில் போய் பண்ணுறேன். ஏதோ சென்ட் ஃபீட்பேக்கில் போய்ட்டு இமெயில் பண்ணணும் அப்படின்னு கேள்விப்பட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து இன்னும் வந்து அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. அது லேட்டாக தான் அந்த இன்ஃபர்மேஷன் வருமா என்னென்னு இமெயிலில் எதுவும் வரல. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து 0 ஹவர்ஸ்லேயே காட்டுது. எனக்கு நான் வந்து ஷார்ட் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அதிலேயே போய் காட்டலை. அதில் தான் போயிட்டுருக்கோம். ஏதோ நமக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீடியோ எடுத்து எனக்கு போடுறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே. வீட்டுக்கார அனுமதியோட ரொம்ப நாளாச்சு. நான் பையனுக்கு வந்து பண்ணலாமா வேண்டாமா, வீடியோஸ் போடலாமா, எதுவும் சொல்லுவாங்களோ யாரும் அப்படிங்கிற பயத்திலே நான் வந்து போடலை, வீடியோஸே போடலை. பண்ணாமே இருந்தேன். 2018 நான் ஐடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் நான் வந்து பண்ணலை, வீடியோஸ் பண்ணலை. இப்போ வந்து வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். சரி, இப்போ எந்த ஒரு இது இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் சும்மா லைட்டாக ஷேர் பண்ணிக்கோங்க, இப்போ இது பண்ணிக்கோங்க, பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன், அப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். சரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ தான் இருக்கேன். பாப்பா பையன் இருக்காப்புல, பொண்ணு ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. தம்பி வந்து 1.5 வயசு பையன். வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் வச்சுக்கிட்டு தம்பியை வச்சுக்கிட்டு நமக்கு வந்து வெளியில் ஒர்க் போக முடியாது இல்லையா. நம்ம வீட்டில் இருந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்றத நான் டெய்லி வீடியோஸ்லாம் பார்ப்பேன். நிறையா வில்லேஜ்லேருந்து நிறையா சிஸ்டர்ஸ் எல்லாம், இல்லத்தரசிகள் எல்லாம், அக்காக்கள் எல்லாம், அக்காமார்கள் தங்கைமார்கள் எல்லோரும் பார்க்குறீங்க அப்படின்னாக்க எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தெரியாததை சொல்லித்தாங்க, எப்படி வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிறேன். அப்புறம் வந்துட்டோம். இங்கே தான் போயிட்டுருக்கோம். போய் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலை சொசைட்டியில். பார்ப்போம், போய் கேட்டு பார்ப்போம். வைக்கலாம்னு சொன்னாங்கன்னா வைப்போம், முடியாதுன்னு சொன்னாங்கன்னா வந்துடுவோம். இன்னும் வரல, போயிட்டு தான் இருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மறக்காமல் திருப்பி சொல்கிறேன், புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க மக்களே. அப்புறம் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு நானும் சொல்லித்தர்றேன். அப்புறம் பார்த்திங்கன்னாக்க நான் போயிட்டு தான் இருக்கோம். தூரம் இருக்குது. பையனுக்கு என்ன சொல்கிறாங்களோ என்னவோ வைக்கிறாங்களோ என்னமோ அப்படின்னு. அப்புறம் நகை பார்த்துட்டு நீங்கள் எதுவும் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 5 பவுனுக்கு இல்லை தான் வைக்கணும். சொசைட்டியில் 5 பவுனுக்கு மேலெலாம் வைக்கக்கூடாது. வச்சா தள்ளுபடி ஆகாது. நம்ம லக்குக்கு தள்ளுபடி ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க தள்ளுபடி 5 பவுன் 3 பவுன் அதில் மேக்ஸிமம் 4 பவுன் அதுக்குள்ளே வைங்க. எதுவும் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் பார்த்துட்டு பத்திரமா போய்ட்டு இது அக்கௌண்ட் நம்பர் வச்சுக்கிறணும். அடுத்து இல்லாட்டி உறுப்பினர் என்ன இருந்துச்சுன்னா அதை வச்சு வைக்கலாம். வந்துட்டு
வந்துட்டோம், பேங்குக்கிட்ட வந்துட்டோம். என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, பயந்துக்கிட்டே தான் போனோம். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே நான் லோன் எடுத்திருக்கேன், விவசாய லோனில் சேர்ந்துருக்கேன். 5 பேர் சேரலாம். அதுவும் கிராமத்தில் இருக்கீங்கன்னாக்கா அது மாதிரி 5 பேர் சேர்ந்து குழு டெய்லி மாதம் மாதம் சேமிப்பு காசு கட்டி அப்படியும் பண்ணலாம். நாங்கள் வந்துட்டோம், சொசைட்டிக்குள்ளே வந்துட்டோம். வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு போய் பார்ப்போம். வந்துட்டோம். சொசைட்டிகிட்ட வந்து உள்ளே போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்புறம் கேட்டோம். சரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேங்க்கில் நிற்கிறோம். உள்ளே போயிட்டு வச்சுட்டோம். 3 பவுன் வச்சுருக்கோம். பார்ப்போம் நம்ம லக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. எப்படியாவது ஓகே ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. பார்ப்போம் மக்களே. புதுசாக லைக் பார்க்குறவங்களா இருந்தால்